எந்த குற்றமும் இல்லாதவர். ஹேயம்னா தோஷம், குற்றம், கொரை, பாபம், கர்மா. அகில ஹேய பிரத்தனீகனால் எந்த குற்றங்குறையும் அண்டாதவர், அருகிலேயே இல்லாதவர். இன்னும் கேட்டால் குறை இல்லாதவர்னு சொல்றதை விட குற்றம் இல்லாதவர்னு சொல்றதை விட இன்னும் வலிமையானது எப்படி தெரியுமா? குற்றத்துக்கு எதிரானவர். இந்த கொள்கையை பத்தி அவர் ஒன்றும் பேசலே அப்படின்னா எப்படி? அந்த கொள்கையை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னா எப்படி? நான் பேசலேன்னா கூட நான் எதிர்னு சொல்லிட்டு போகலாம். ஆதரிக்கலேங்கிறது ஒன்றும், பேசலேங்கிறது இன்னொன்று, எதிர்க்கிறேங்கிறது இன்னொன்று இல்லையா? அதை போல பெருமானுக்கு குற்றங்குறை இல்லேன்னு சொல்றானால் இல்லேங்கிறதோட நிறுத்தல, அதுக்கு நேர் எதிராக இருப்பார்னு சொல்லுகிறேன். காலை சூரியன் உதிப்பார், இருள் அதற்கு எதிர், இருளுக்கும் சூரியனுக்கும் ஆகாது. அப்படின்னா இருட்டு பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கும், சண்டை ஒன்றும் இல்லை. சூரியன் பாட்டுக்கு உதிச்சுப்பார், ரெண்டு பேருக்கும் சண்டை இல்லை, இருட்டு ஒரு மூலையில் இருக்குன்னு அர்த்தம். சூரியன் உதித்தாலே இருட்டு ஓடித்தான் போயாக வேண்டும்னு பொருள். அதை போல பெருமானுக்கு குற்றம் இழுக்கவில்லை, இருக்காது, இல்லை, அதோட இல்லை, அந்த குற்றங்களுக்கு குறைகளுக்கு நேர் எதிராக இருப்பார். அகில ஹேய பிரத்யனீகா. பிரத்யனீகன்னா நேர் எதிர்னு அர்த்தம். அடுத்தது கல்யாணீக தானகா. எல்லா கல்யாண குணங்களும் அவரிடத்தில் தான் ஒன்றி கிடக்கும், ஒரு குற்றங்குறை இருக்காது. அனைத்து நல்ல பண்புகளும் அவரிடத்துல தான் இருக்கும். இதுதான் கடவுள்னு அடையாளம் காட்டுறார்.